பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, திலீபன் அவர்கள் இத்தகைய முடிவை எடுப்பதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் இந்திய வல்லாதிக்கம்தான் திலீபன் அவர்களை இத்தகைய முடிவு எடுப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று போகிற போக்கில் ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த வரலாற்றினுடைய காந்திரமான பக்கங்கள் குறித்து எதுவும் பேசுவதில்லை. அது குறித்தும் நம்ம பேசுவதற்கு தான் இந்த காணொளி பதிவு. திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்னஞ்சிறிய வயதில் இது தேவையா என்று பேசுகின்ற அளவிற்கு உலக விடுதலை வரலாற்றில் முன்னெப்போதிலும் பார்த்திராத அளவிற்கு தியாகத்தை பதிவு செய்த ஒரு மாபெரும் தியாக ஆத்மா என்னென்னா திலீபன் அவர்களினுடைய 38வது நினைவேந்தல் நாள் இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 26. அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனதிலிருந்து 38வது நினைவு தினம். அப்போ இத்தகைய முடிவை, அதாவது சின்னஞ்சிறு வயதில் இது தேவையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய காந்திரமான தியாகத்தை செய்தவர் திலீபன். அந்த திலீபனினுடைய தியாகத்திற்கு பின்னாடி எதற்காக இதை முடிவை எடுத்தார் திலீபன் அவர்கள்? சொட்டு நீரும் எச்சில் கூட முழுங்காமல் உண்ணாவிரதத்தை இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்ததற்கு பின்னாடி அந்த நிலத்தில், ஈழம் என்ற பெருநிலத்தில் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்று சென்ற இந்த அமைதி காக்கும் படை அட்டூழிய படையாக மாறிப்போனது அதனால் என்று சிலர் பேசுவாங்க. அதே போல் ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தங்கள் மீறப்பட்டு இருக்கின்றது, அதில் சரி செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் அந்த கோரிக்கைகள் 5 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார் என்று சிலர் பேசுவாங்க. இது உண்மையிலேயே இது ரெண்டும் உண்மைதான். ஆனாலும் பேசப்படாத இன்னொரு உண்மை இருக்குது. அந்த உண்மை என்னென்னா, ராஜீவ் பிரபாகரன் அவர்களினுடைய ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒரு அக்ரிமெண்ட். எப்படி ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம் டாக்குமெண்டட் அக்ரிமெண்ட் என்று பேசப்படுகிறார்களோ, அதாவது எழுதப்பட்ட ஒப்பந்தம் என்று பேசப்படுகிறார்களோ, அதே போல் இந்த ராஜீவ் பிரபாகரன் அவர்களினுடைய ஒப்பந்தம் பேசப்படாத, எழுதப்படாத ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்று பேசப்படுகிறவர்கள் வரலாற்றில் பதியப்படுகிறதும் உண்டு. அப்போ இது குறித்து பெருசாக செய்திகள் இல்லை. அது குறித்தும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா திலீபன் அவர்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு மிக காரணமாக இருந்தது ராஜீவ் பிரபாகரன் அவர்களினுடைய ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. அது குறித்தும் நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த விடுதலை போராட்டத்தில், விடுதலை களத்தில் விடுதலை புலிகள் போராடி கொண்டிருக்கின்ற காலம், சரியாக ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒரு செய்தி இந்திய வெளியுறவுத்துறையின் மூலமாக இந்திய தூதுவர், இலங்கைக்கான இந்திய தூதுவராக இருக்கின்ற ஹர்தீப் சிங் அப்படிங்கிறவர் மூலமாக போகுது. என்ன போகுது அப்படின்னா, தலைவர் அவர்களை, அதாவது மேதகு அவர்களை இந்திய பிரதமர் உடனடியாக பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளை இருக்குது. எதற்காக பார்க்க வேண்டும் என்ற கேள்விக்கு என்ன பதில்னா, இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம் என்று அதற்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் தமிழ் விடுதலைக்காக, தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக பல கூறுகளை அவர்கள் இணக்கப்பாட்டோடு செய்திருக்கிறார்கள். அதனால் உங்களை சந்திக்கணும், இந்த ஒப்பந்தம் சார்பாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேதகு அவர்களுக்கு. அப்போ மேதகு தரப்பில் ஒப்பந்தத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள், அதன் பிறகு நாங்கள் டெல்லி வர்றதா என்னங்கிறத முடிவை எடுப்போம் அப்படின்னு கேட்கப்படுகிறது. அப்பொழுது இல்லை, அது குறித்தெல்லாம் தெளிவாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற, அதே நேரத்தில் இந்தியாவினுடைய இலங்கையினுடைய தூதுவராக இருக்கின்ற தீட்சித் அவர்கள் உங்களோட டெல்லியில் பேசுவார், அதற்காக தான் உங்களை அழைக்கிறாங்க. ராஜீவ் அவர்கள் சந்திக்க விரும்புகிறாரு, இந்திய பிரதமர் அவர்கள் சந்திக்க விரும்புகிறாரு, தீட்சித் அவர்கள் இது குறித்து உங்களோடெல்லாம் பேசுவாங்க, உங்களை டெல்லிக்கு அழைக்கிறாங்கன்னொன்னே இது ஜூலை மாதம் 19ஆம் தேதி. அப்போது ஒரு 2 இறையாண்மை பொருந்திய நாட்டினுடைய முதன்மை பிரதமர்கள் கூடி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னன்னு தான் கேட்டுட்டு வருவோமேன்னு தலைவர் அவர்கள், மேதகு அவர்கள் உடன்படுகிறாரு. அப்போ உடன்பட்ட உடனேயே ஜூலை மாதம் 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள சுதுமலையில் உள்ள ஒரு அம்மன் கோயில் திடலில் இந்திய இராணுவ படைக்கு சொந்தமான ஒரு உலங்கு ஊர்தி என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் நிற்கிது. அந்த ஹெலிகாப்டரில் 3 பேர் பயணம் பண்ணுறாங்க. அதாவது இவர்களின் தரப்பில் மேதகு தலைவர் அவர்கள், அதே போல் யோகரத்னம் என்கின்ற யோகி அவர்கள், அதே போல் கூடுதலாக அந்த 2 பேரோடு கூடுதலாக ஒருத்தர் 23 வயது நிரம்பிய
திலீபன் அவர்களும் வந்து அதில் பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணும் பொழுதே தலைவர் என்னென்னா, சென்னையில் இருக்கின்ற ஆண்டன் பாலசிங்கம் அவர்களையும் இந்த பயணத்தினோடு நாங்கள் அழைத்து கொள்ள வேண்டும், அதனால் இந்த உலங்குருதி சென்னை விமான நிலையத்தில் போய் இறங்கினோடனே அவர்களும் அழைக்கப்பட்டு நம்மோட கூட்டிகிட்டு போகணுன்னு தலைவர் அவர்கள் கோரிக்கை வச்சிட்றாங்க. அப்போ கோரிக்கை என்பது அதே நாளில் அந்த உலங்கு ஊர்தி அங்கே போயிடுது. எப்போ 23 அங்கே போயிடுது. போன உடனே ஆண்டன் பாலசிங்கம் சென்னையில் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறாரு. அங்கேருந்து சென்னை விமான நிலையத்திற்கு அழைக்கப்படுகிறாரு. அழைக்கப்படும் பொழுது இலங்கைக்கான இந்திய தூதுவராக இருக்கின்ற ஹர்தீப் சிங் அவருடைய வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, எதற்காக நீங்கள் அழைக்கிறீங்க, என்ன ஒப்பந்தங்கிற சரத்துகள் எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்ல. இல்லை நீங்கள் எல்லாரும் அங்கே வாங்க, அங்கே வச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் 3 பேரோடு கூடுதலாக சேர்ந்து அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. போகும்பொழுது அதாவது அண்ணன் பாலசிங்கம், யோகரத்னம் யோகி, திலீபன், தலைவர் 4 பேரும் வந்து சென்னையிலிருந்து டெல்லி போய் இறங்குறாங்க. டெல்லியில் விமான நிலையத்திலிருந்து டெல்லியினுடைய மையமாக இருக்கின்ற அசோக் ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஹோட்டல் வாசப்படியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இராணுவத்தை, அதாவது துப்பாக்கி ஏந்திய இராணுவ போலீஸார்கள் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாகனத்தில் போகும் பொழுதே இதெல்லாம் பார்த்துட்ட தலைவருக்கு ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சுது, இவங்க வந்து வலுக்கட்டாயமாக நம்மளை வந்து ஏதோ மிரட்டுவதற்கான ஆயத்தம் என்று தலைவர் அவர்களும் உடன் இருந்தவர்களும் புரிந்து கொண்டார்கள். அப்போது வந்து அழைத்து சொல்லுகின்ற அந்த ஹர்தீப் அப்படிங்கிறவங்க, இல்லை பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்து விடக்கூடாது, நீங்கள் முக்கியமானவர்கள் இல்லையா, பேச போகிறது முக்கியமான செய்தி இல்லையா, அதனால் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அசோக் ஹோட்டலில் வந்து ஒரு உயர் மாடியில் வந்து இவர்களுக்கான விரிவான சந்திப்பு அறையோடு கூடிய ஒரு விடுதி அறை வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா கருப்பு பூனைப்படையினுடைய காவல், அதன் பிறகு வந்து துப்பாக்கி ஏந்திய காவல், இதெல்லாம் இருந்த பிறகு மேல் மாடி தளத்திற்கு இவங்க 4 பேரையும் கொண்டுட்டு போய் விட்டவுடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்து, நீங்கள் இப்பொழுது தடுப்பு காவலில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அதாவது நீங்கள் எங்களுடைய அனுமதியின்றி உங்களால் அலைபேசிகள் பாவிக்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து அலைபேசியில் பேசவும் முடியாது, உங்களுக்கு எந்தவித அலைபேசி அழைப்பும் வராது, நீங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்த தடுப்பு காவலானது ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதியினுடைய அறையில் விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு போனவுடனே ஒரு மணி நேரம் கழித்து இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர், இன்னும் சொல்லப்போனால் ராஜீவ்காந்திக்கும் இலங்கைக்கும் இந்த தனித்தமிழீழ விடுதலை புலிகளுக்குமான இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றக்கூடிய மிக முக்கியமான நபர் வந்து தீட்சித். அந்த தீட்சித் தான் வர்றாரு. வந்த உடனே சிகரெட்டை, அதாவது ஒரு மாதிரி ஏளனமாக உட்காந்துட்டு கையில் சிகரெட்டை பிடிச்சிட்டு, இது வந்து ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தமானது ஒன்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது, இந்திய அரசானது இலங்கை அரசை மிரட்டி இந்த ஒப்பந்தத்திற்கு வந்து செய்வதற்காக இந்த வேலையை செய்திருக்கு, இந்த ஒப்பந்தத்தில் நிறைய சரத்துகள் வடக்கு கிழக்கு மக்களினுடைய நல்வாழ்வுக்காக, அரசியல் அபிலாஷைகளுக்காக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், இதுதான் ஒப்பந்தத்தினுடைய டிராஃப்ட்டு, இதை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, நல்லா படித்து பார்த்துக்கோங்க, 2 மணி நேரத்தில் மறுபடியும் நான் வருவேன், யார் தீட்சித் அவர்கள் வந்து நான் வருவேன், நீங்கள் அதற்குள்ளே இதற்கு இசைவு தெரிவிக்க வேண்டும்னு ஒரு அதிகார திமிரோடு கூடிய அந்த தோரணையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை மேதகு அவர்கள் பார்த்து, மறுபடியும் நாம் வந்து ஒரு பொறியில் தான் சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணா அப்படின்னு தலைவர் அவர்கள் கேட்குறாரு. சரி, ஆமாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. எந்தவித பதட்டமும் இல்லை, எந்தவித படபடப்பும் இல்லை, எந்தவித கோபமும் இல்லை. ரொம்ப முறையாக அந்த டிராஃப்ட், அதாவது தீட்சித் அவர்கள் வந்து ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள்ட்ட கொடுத்த அந்த டிராஃப்டை படித்து மொழிபெயர்க்க சொல்லி தலைவர் அவர்கள் மிக விரிவாக கேட்குறாரு. இந்த உரையாடல்கள் எங்கே நடக்குதுன்னா, யோகரத்னம் யோகி என்கின்ற அந்த புலிகளினுடைய பொறுப்பாளர்கள் ஒருத்தர் முன்னிலையும் திலீபன் அவர்களினுடைய முன்னிலையும் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. இந்த கான்வர்சேஷனை இந்த இந்தியா வந்து முன்வைக்கின்ற இந்த ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்களை, அதில் உள்ள ஆபத்துக்களை எல்லாத்தையும் முழுமையாக படித்த பிறகு தலைவர் மிகப்பெரிய கோபமடைகிறார். கோபமடைஞ்சு அது பெருசாக வெளிக்காட்டலை. சரி, நம்மளுடைய பதில் என்ன அப்படிங்கிறது வந்து முடிவாயிருச்சு. மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து தீட்சித் அவர்கள் வருகிறார். என்ன எல்லாம் படிச்சிட்டிங்களா, உங்களுக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்ல இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது,
15 ஆண்டு காலம் நாங்கள் வந்து வளர்த்த விடுதலை இயக்கம், அங்கு மக்களினுடைய விடுதலைக்காக ஆயுதத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், ஆயுதத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சரணடைய கொடுத்துட்டோம்னா இந்த 15 ஆண்டு கால உழைப்பை வந்து தட்டி கழிப்பதாக ஆகிடும். அதே போல் அந்த மண்ணின் மக்களினுடைய விடுதலைக்கு, அவர்களினுடைய சுய நிர்ணயத்திற்கு இந்த ஒப்பந்தத்தில் எதுவுமே இல்லை. இந்த சூழலில் நமது மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் வைத்திருக்கின்ற ஆயுதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் இந்த ஆயுதத்தை கொடுக்கின்ற இதெல்லாம் இதில் இருக்குது. அதனால் இதை வந்து ஒப்பந்தத்தை எங்களால் வந்து துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தலைவர் அவர்கள் அறுதிட்டு கூறிட்டார். கூறின பிறகு வந்து இல்லை, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் இந்தியா என்கின்ற ஒரு பெரிய தேசத்தை பகைத்து கொள்ள நேரிடும். அதனால் நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த ஒப்பந்தமானது அமுல்படுத்தப்படும், ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தமானது அமுல்படுத்தப்படும். அப்புறம் நீங்கள் பின்விளைகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை உங்களுடைய தடுப்பு காவல் வந்து நீட்டிக்கப்படும். அதை வந்து நாங்கள் உங்களை வந்து ஊருக்கு, அதாவது ஈழத்திற்கு போவதற்கு சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீட்சித் அவர்கள் மிரட்டினவனையும் தலைவர் அவர்கள் புன்னகையோடு ஒரே ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. என்ன செய்தியை பதிவு பண்ணுறாருன்னா, நீங்கள் மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்கில் இல்லை, வருடக்கணக்கில் எங்களை தடுப்பு காவலில் வைத்திருந்தாலும் ஒரு பொழுதும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லவனே தீட்சித் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் உச்சத்தில் போயிடுது. உச்சத்தில் போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் ஒரு சிகரெட்டை எடுத்து தீட்சித் அவர்கள் பற்ற வைத்து விட்டு, இந்த சிகரெட்டு வந்து ஊதி நான் வந்து நிறுத்துறதுக்குள்ளே விடுதலை புலிகள் என்ற அமைப்பை இந்திய இராணுவத்தின் உதவியோடு இல்லாமல் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு தெரியும், அது மரியாதையாக அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ தலைவர் அவர்கள் வந்து சிரித்து கொண்டே ஒன்று சொல்கிறாரு, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கங்க, ஆனால் ஒரு பொழுதும் இந்த வடிவத்தில் இந்த ஒப்பந்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைவர் அவர்கள் அசோக் விடுதியில் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகள், இந்த வார்த்தை போராட்டங்கள், இந்த அதிகாரத்தினுடைய உச்சத்தினுடைய கோர தாண்டவத்தையும் அதை தலைவர் அவர்கள் எதிர்கொள்வதையும் கண்ணோடு பார்த்து கொண்டு 23 வயதான நிலையில் இருந்தவர் தான், அந்த விடுதியில் இருந்தவர் தான் திலீபன். இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது மாதிரி இதனொன்று கோபம் கொப்பளிச்சிருது. உடனே எழுந்திருச்சு வந்து இதோட நீங்கள் வந்து இந்தியாவை 4 முறை ஏமாற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு தேய்ச்சி வந்து கத்துறாரு. அதற்கு தலைவர் அவர்கள் வந்து அவருக்கே உரிய நிதானத்தோடு சொன்ன பதில் என்னென்னா, அப்படி என்றால், நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நான் 4 முறை எமது மக்களை இந்தியாவிடமிருந்து பாதுகாத்திருக்கிறேன் என்று அர்த்தம். அதை செய்வதில் எனக்கு எந்தவித கூச்சமோ எந்தவித தயக்கமோ இல்லை, பெருமையாக தான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே மிகப்பெரிய கோபத்தோடு கிளம்பி வந்துட்டார். யார்? தீட்சித் வந்து கிளம்பி வந்துட்டார். இனி இவர்கள்ட்ட நம்ம பேச முடியாது அப்படிங்கிற நிலையில தான் வந்துட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, சரி நம்ம கோபத்தோடு அணுகி அவங்க மிரட்டலுக்கு அணுகலை, ஒரு பாசத்தோடு அணுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய உளவுத்துறை செயலாளராக இருந்த MK நாராயணன், அதே போல் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியினுடைய செயலாளராக இருந்த சுகதேவ், அதே போல் இன்னொருத்தர் வந்து அந்த வெளியுறவுத்துறையினுடைய செயலாளராக இருந்த இன்னொரு தேவ், இந்த 3 பேரும் வந்து அணுகும் பொழுது மறுபடியும் இதே கான்வர்சேஷன், இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கும் வந்து முடியலை, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த ஒப்பந்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அதே நாள், அதே வந்து இப்போ வந்து 19, 23 போனாங்க. 26ஆம் தேதி ஒரு முக்கியமான சந்திப்பை ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழகத்தினுடைய அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கப்படுகிறார். அப்பொழுது உணவுத்துறை அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் எம்ஜிஆரோடு சேர்ந்து போகிறாங்க. யார்? அதாவது தீட்சித் பேசி நடக்கலை. அதன் பிறகு இவர் வெளியுறவு, உள்துறை இவங்கெல்லாம் பேசி நடக்கலை. MK நாராயணன் போன்றவர்கள் பேசி நடக்கலை. அதன் பிறகு சரி, புலிகள் அமைப்போடு நெருங்கிய நல்லுறவோடு இருக்கக்கூடியவர் எம்ஜிஆரை கூப்பிட்டு வச்சு பேசினா பிரபாகரன் இதை வந்து ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்லி வந்து எம்ஜிஆரும் அப்பொழுது உணவுத்துறை அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அழைக்கப்படுகிறார். அழைச்ச பிறகு சரி, அசோக் விடுதியில் வந்து நம்ம கட்டுப்பாட்டோடு நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கோவப்பட்டுருவார். அதனால் அசோக் விடுதியில் வந்து எம்ஜிஆர் அழைக்க வேண்டாம், எம்ஜிஆர் வருகின்ற அந்த இடத்துல வந்து டெல்லியில் இருக்கின்ற ஹோட்டல் தமிழ்நாடு என்கின்ற இடத்துல நம்ம அதை சந்திப்பை ஏற்பாடு பண்ணுவோம்.
பிரபாகரனை தடுப்பு காவலில் இவ்வளவு பெரிய நெருக்கடியில் வச்சுருக்கிறோம்னா தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சித் வகையறா என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து வச்சுருக்கு தலைவரையும், யார் தலைவர் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் வந்து இவர் நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன், இந்த தீட்சித் இங்கேருந்து வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு ஓடின தீட்சித் எல்லாருமே இருக்கிறாங்க. தலைவர் அவர்களையும் தலைவரோடு உள்ளவங்களையும் அழைக்கிறாங்க. அப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் தரப்பு அந்த 4 பேரில் வந்து திலீபன் அவர்களே நீ அறையிலேயே இரு, நாங்கள் போயிட்டு வரோம். ஏன்னா நாம் போக விட்டு அறையில் அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே இந்த இந்திய கிளப்புனாலும் கிளப்போம், இனி இந்தியாவை நம்ப முடியாது, அதனால இங்கே நீயே இருந்து பார்த்துக்க, நாங்கள் போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறோன்னு திலீபனை அசோக விடுதியிலேயே விட்டுட்டு இவங்க 3 பேரும் தலைவர் அவர்கள், யோகரத்னம் யோகி அவர்கள் மற்றும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் 3 பேரும் கிளம்பி வந்து தமிழ்நாடு ஹோட்டலில் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க போகிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்க போகும்பொழுது அங்கே ஏற்கனவே எம்ஜிஆர் எல்லாம் இருக்கிறதுனால இவங்க போனவுடனே புன்னகையோடு எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரனை வந்து வரவேற்கிறதையே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ண பிறகு தீட்சித் வந்து பிரபாகரனை கண்டுக்காமே இது மாதிரி இவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து இவர்களை போன்றவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இதெல்லாம் ஏற்று காட்டினா மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் நேரிடும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு முன்னாடியே பேசுகிறாரு. அப்போ யோகரத்னம் யோகி வந்து என்ன விலையை நீங்கள் செய்வீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோன்னு பேசுகிறாரு. அப்போ வந்து நீங்கள் அங்கேருந்து இலங்கையிலேருந்து கிளம்பும் பொழுது இது ராஜி ஜெயவர்தனை ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி தானே கிளம்புனீங்க, இங்கேருந்து நாங்கள் அனுப்பின ஹர்கீத் சிங் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தானே அழைச்சிட்டு வந்தாருன்னொன்னே இல்லையே அப்படி எதுவும் சொல்லலையே, எதுவாக இருந்தாலும் டெல்லியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க, ஒப்பந்தம் குறித்து அவங்க எதுவுமே பேசலையே, ஒப்பந்தத்தில் உள்ள சரத்துகள் குறித்து எதுவுமே பேசலையே அப்படின்னு வந்து யோகரத்னம் யோகி பேச உடனே தீட்சித் வந்து பார்த்தீங்களா அப்போ என்னை வந்து பொய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு இந்தியாவினுடைய உளவுத்துறை செக்ரட்டரியாக செயலாளராக இருக்கிற நான் வந்து பொய் சொல்கிறேன்னு நீங்கள் தமிழக முதல்வர் முன்னாடி சொல்ல வர்றீங்களா அப்படின்னு தீட்சித் பேச தீட்சித் நீங்கள் பொய்யன்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணுறேன்னு யோகி பேச ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே தலைவர் அவர்கள் ரொம்ப அமைதியாக கண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சூழலில் வந்து தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் வந்து என்னென்னா இதை எப்படி கையாளுறதுன்னு யோசிச்சுட்டு தீட்சித் அவர்களே நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் அவர்களோடு தனியாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு சரி நீங்கள் பேசி புரிய வைங்க, ஒப்பந்தம் கையெழுத்தாகணும்னு தீட்சித் வந்து எழுதி போயிடுறாரு. அதன் பிறகு நடந்தது வந்து எப்படி எம்கே நாராயணன்ட்ட தீட்சித்திட்ட இதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தலைவர் அவர்கள் தன்னுடைய கவலையை தெரிவித்தாரோ அதே போல் எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் கவலையானது தெரிவிக்கப்படுகிறது. தெரிவித்த பிறகு வந்து என்ன நடக்குதுன்னா நீங்கள் உங்கள் நிலையில் நீங்கள் உறுதியோடு இருங்க, உங்கள் முடிவுக்கு நான் ஒரு பொழுதும் எதிராக இருக்க மாட்டேன்னு அந்த இடத்துல பிரபாகரன் அவர்களினுடைய விடுதலை உணர்வையும் முடிவையும் எம்ஜிஆர் அவர்கள் மதித்து என்ன நடக்குதுன்னா சரி அப்படின்ட்டு சரி நீங்கள் உங்கள் முடிவில் இருதுங்க, நீங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கலைங்கிற செய்தியையும் உங்களுடைய கவலையையும் நான் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலியமாக வந்து நான் பதிவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விடைபெறாங்க. விடைபெற்று இவர்கள் மூணு பேர் வெளியில் வரும் பொழுது தீட்சித் வெளியில் நிற்கிறாரு. வெளியில் நிற்கும்போது என்ன புரிஞ்சுதா, எம்ஜிஆர் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா, நீங்கள் உடனே சம்மதிக்க வேண்டும் தானே, ஆமாம் எம்ஜிஆர் சொன்னபடியே நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் என்ன உரையாடல் நடந்திருந்ததுங்கிறது தீட்சிக்கு தெரியாது. தீட்சித் என்ன நினச்சிருக்கிறாருன்னா எம்ஜிஆர் நம்ம சொன்னதை அப்படியே கேட்டுட்டு நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்னு கட்டாயப்படுத்திருப்பாருன்னு தீட்சித் நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் சொன்னதை செய்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் எம்ஜிஆர் சொன்னபடியே செய்கிறோன்னுட்டு இங்கே போயிட்டாங்க. அப்புறமேலுக்கு தீட்சித் வந்த பிறகு தான் தெரியுது அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் ஒத்துக்கொள்ளாததுக்கு நாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எம்ஜிஆர் வந்து கைவிட்டது வந்து தீட்சித்துக்கு அப்போ தான் தெரியுது. அப்போ அங்கே போனவுடனே அறையில் இருந்து ஒன்று பிறகு திலீபன் திலீபன் வந்து இந்த 3 பேரையும் வரவேற்று என்னென்னமோ கேட்குறாப்புல எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆண்டன் பாலசிங்கம் வந்து என்னென்னது நடந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி எங்களை மரியாதையோடு நடத்தினார், நம்ம போராட்டத்திற்கும் நமது முடிவுக்கும் வந்து அவர் ஒத்துழைப்பு தர்றேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற செய்தியானது பகிரப்படுகிறது. சரி அதன் பிறகு இது வந்து 26 நடக்குது. 26 நடத்தவொடனே வேறு எதுவும் பழிக்க முடியலைன்னுட்டு எம்ஜிஆர் கிளம்பி இங்கே வந்துட்டார். எம்ஜிஆர்
எம்ஜிஆர் வந்து உங்கள் முடிவுக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதன் பிறகு 28ஆம் தேதி நள்ளிரவுக்கு சந்திப்புக்காக ஒரு லேட் நைட் எல்லாரும் தூங்க போன பிறகு ராஜீவ் காந்தி அவர்களினுடைய இந்திய பிரதமருடைய தனிச் செயலாளர் மூலமாக ஆண்டன் பாலசிங்கம் அவர்களோடு ஒரு உரையாடல். உடனடியாக பாரத பிரதமர் தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்திக்கணும்னு விரும்புகிறாரு, உடனே சந்திக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. சரி, அந்த அழைப்பையும் வந்து 10:30 மணிக்கு மேலே வந்த அழைப்பையும் ஏற்று அப்போதும் திலீபன் அவர்களை உள்ளுக்கு இந்த அறையில் விட்டுட்டு இவங்க 3 பேரும் தான் போகிறாங்க. அங்கே யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து MK நாராயணன், பன்ருட்டி ராமச்சந்திரன் இவங்க 2 பேரும் தான் ராஜீவ்காந்தி அவர்களோடு இருக்கிறாங்க. இங்கேருந்து தலைவர் அவர்கள், யோகரத்னம் யோகி மற்றும் ஆண்டன் பாலசிங்கம் இவங்க எல்லாம் போகிறாங்க. பார்த்த உடனேயே இந்திய பிரதமர் நமது மேதகுவை பார்த்த உடனேயே என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை இப்போ தான் முதல் முறையாக நேரில் சந்திக்கிறேன், உங்களை சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப புன்னகையோட ரொம்ப கேஷுவலாக வந்து தலைவர் அவர்களை இவர் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி வரவேற்கிறாரு. உடனேயே வந்து பேச்சுவார்த்தையானது தொடங்குறது. பேச்சுவார்த்தையில் வந்து நீங்கள் ஏன் இதை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மொத்தமாக எல்லார்ட்டையும் சொன்ன எல்லா கன்சர்னையும் சொன்ன பிறகு ஒவ்வொரு இதையும் வந்து ராஜீவ்காந்தி அந்த இடத்துல குறிப்பெடுத்து கொள்கிறார். குறிப்பெடுத்து கொண்ட பிறகு சரி அப்படியா, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியாது, படிப்படியாக சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்படுகிறது. அப்போது சில ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தமானது அங்கே உருவாகிறது. என்ன ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அப்படின்னா, நாங்கள் ஆயுதத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் எல்லா ஆயுதத்தையும் கொடுக்க வேணாம், உங்கள்கிட்ட இருக்கிற 20% ஆயுதத்தை, உடஞ்சி இயங்க முடியாத ஆயுதத்தை, இந்தியாக்கிட்ட இருந்து வாங்கின ஆயுதத்தை நீங்கள் கொடுங்க, இந்தியா வந்து மறுபடியும் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கும், இது பொதுத்தளத்தில் வந்து வெளிப்படையாக நடக்க வேணாம், இது வந்து ஒரு திரைமறைவில் உங்களுக்குள்ளே நீங்கள் 80% ஆயுதத்தை வைத்து கொண்டு கொஞ்சம் ஆயுதத்தை மட்டும் ஒரு ஒப்பந்தத்திற்கு மதிப்பளிப்பதாக கொடுங்க, அதன் பிறகு சில அதிகார பகிர்வுகள் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துப்போங்க, ஆயுதத்தை நீங்கள் சரணடைவது போல கொஞ்சோண்டு ஆயுதத்தை கொண்டாந்து கொடுங்க, இப்படி எல்லாம் பேசப்பட்டது. இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினைக்கிறத கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் சொல்லும் பொழுது தலைவர் வந்து சரி இந்தியா ஒரு முடிவு பண்ணிருச்சு, இது வந்து வலிந்து நம்ம மீது திணிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, அப்போது நாம் இதை வந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறதுனால வந்து ஒரு முடிவை எட்டப்பட முடியாமல் போயிடும், சரி இது வந்து ஒரு ரொம்ப பெரிய காந்திரமான விளைவுகளை நம்ம விடுதலை பரிணாமத்தில் நிகழ்த்த போகுதுன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் இதை தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம், சரி ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் படி நீங்கள் நடந்து கொண்டா இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆயுதத்தை வந்து நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போது இந்த பேசப்படுகிறது. இது எல்லாமே பேசப்பட்டுட்டு அப்போ கூட பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கிட்ட நம்ம ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் வந்து டிராப்டடு, இது வந்து ஜென்டில்மேனாக இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளனாலும் பிரபா ராஜீவ் ஒப்பந்தங்கிற மாதிரி ஒரு சின்ன டிராப்டை எழுதி நீங்கள் எங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக கேட்க, இல்லைங்க ஒரு அரசை ஏமாற்றி தான் உங்களுக்கு நான் வந்து நீங்கள் 80% ஆயுதத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, 20% ஆயுதத்தை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இது ஒரு கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக மாறிடுச்சுன்னா இது வந்து வெளியில் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இதாகிடும், இது ராஜீவ்காந்தி அவர்கள் உங்களுக்கு என்ன ஒப்புதலை கொடுத்தாரோ அது கட்டாயம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி தமிழில் உரையாடல் நடக்குது. இடையில ராஜீவ்காந்தி குறிப்பிட்டு வந்து அப்படியெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்ட பிறகு இல்லை நாங்கள் ஒரு பொழுதும் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தையை நாங்கள் மீற மாட்டோம், உறுதியாக உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து அந்த யாழ்ப்பாணம் சுற்றில உள்ள எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் வரி வசூல் பண்ணுறதாக செய்திகள் வருது, இந்த வரி வசூல் பண்ணாமல் நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்கிட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் கேட்க, நாங்கள் எங்களுடைய விடுதலை இயக்கத்தை வழிநடத்துவதற்கு மாதத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் வந்து செலவாகுது, அப்போ அதை வந்து எமது மக்கள் தான் தாங்களே விருப்பப்பட்டு எமது விடுதலை இயக்கத்தை வளர்ப்பதற்காக கொடுக்குறாங்க, இப்போ இந்த செலவை இந்திய அரசு கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணலை அப்படிங்கிறதையும் வெளியிட, சரி இந்திய அரசு தன்னுடைய பங்களிப்பில் கருப்பு பணத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு தர்றோம், இதை வந்து வெளியில் காமிக்க முடியாது என்று ஒற்றுக்கொள்ள, இது எல்லாமே இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டில்
பேசப்படுகிறது. சரி, அப்படி என்றால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் எமது போராளிகளோடு பேசி முடிவு பண்ணிவிட்டு எங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் சொன்ன வகையில் நாங்கள் கையளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு வந்து வீடு அந்த அசோக் ஹோட்டலில் நுழையிறாங்க. அதே போல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த தடுப்பு காவலையும் நீங்கள் வந்து தளர்த்தி எங்களை வந்து நாட்டுக்கு போக சம்மதிக்கணும்னு எல்லாம் பேசப்படுகிறது. அதற்கெல்லாம் ராஜீவ்காந்தி சம்மதிக்கிறாரு. அதுவும் நடந்துருது. இங்கே வந்த பிறகு அறைக்கு வந்த பிறகு திலீபன் அவர்கள் உடனே இங்கே வந்து அதிகாலை 3 மணிக்கு வர்றாங்க. ராஜீவ்காந்தி அவர்களோடு பேசிவிட்டு இவங்க அறைக்கு வருவதற்கு அதிகாலை 3 மணி. அந்த நேரம் வரை ஒரு மனிதன் உறங்காமல் அந்த இருந்துக்கிட்டு என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக காத்திருந்துருக்கிறாரு. தலைவர் வந்து இதில் ஒரு பெரிய மன சங்கடத்தில் வந்து இவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு தனி அறைக்கு போய் தூங்குறதுக்கு போயிடுறாரு தலைவர். ஆனால் அண்ணன் பாலசிங்கம் அவர்களோடு ஒரு நெடிய உரையாடலை திலீபன் நிகழ்த்துறாரு. அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் வந்து இதுக்கு ஒத்துக்க மனசே இல்லை, இந்தியா வந்து ஏமாற்றிடும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் திலீபன்கிட்ட பகிரப்படுகிறது. திலீபன்கிட்ட பகிர்ந்த பிறகு வந்து திலீபன் அண்ணன் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோவெல்லாம் இறங்கி வந்து பேசலை. இந்தியா வந்து நம்மளை எப்படியாச்சும் இதுக்குள்ளே இசைவு தெரிவிக்க வைக்க வேண்டுங்கிறதுக்காக தான் சில அதாவது எழுதப்படாத ஒப்பந்தத்தை வந்து நம்ம மீது திணிச்சிருக்கு. உறுதியாக இதெல்லாம் ஏற்றுக்காது அப்படிங்கிற மனநிலை எனக்கும் இருக்குது நான் அப்படின்னு திலீபனோடு உரையாடல், ஆண்டன் பாலசிங்கத்தினுடைய உரையாடல் நடக்குது. இதெல்லாம் நடந்து தான் அப்புறம் வர்றாங்க. வந்த பிறகு தான் இந்த இந்தியாவினுடைய பேச்சை கேட்டு, அதாவது 28 இந்த சந்திப்பு முடியுது. பேசி முடிஞ்ச பிறகு ஊருக்கு வந்து எல்லாரோடையும் பேசிட்டு ஆகஸ்ட் 15 சுதுமலை பிரகடனத்தை வந்து தலைவர் நிகழ்த்தின பிறகு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆயுதங்களானது கையளிக்கப்படுகிறது. அப்போது இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி தலைவர் அவர்களுக்கும் ராஜீவ்காந்திக்கு அவர்களுக்கும் பேசப்பட்ட அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடியதை சிந்தையில் ஏற்றுக்கொள்கிறார் திலீபன் அவர்கள். இந்த 15க்கு அப்புறம் ஆயுதத்தை கையளித்த பிறகு நடந்த எல்லாமே வந்து இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு எதிராகவே அமைந்திருக்குது. இந்தியா வந்து இந்த செலவினங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒத்துக்கொண்ட 50 லட்சமானது வந்து ஒரே ஒரு மாதம் மட்டும் கையளிக்கப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு அப்புறம் இந்த புலிகளினுடைய செலவினங்களுக்கு வந்து இந்தியா காசு கொடுக்கல. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், EPRLF டெலோ போன்ற அமைப்புகள் பெருமளவிற்கு ஆயுதத்தை வந்து இந்தியா உளவு பிரிவானது குடித்து அதாவது விடுதலை புலிகளை வந்து போராளிகளை கொள்வதற்கான வேலைகளெல்லாம் இவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அதன் பிறகு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மோசமான அணுகுமுறையில் தான் திலீபன் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி அதே மாதத்தினுடைய 26ஆம் தேதி தன்னுடைய தியாகத்தை நிறைவு செய்கிறார். அப்போ திலீபன் அவர்களினுடைய தியாகம் எந்த அளவில் வந்து போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம் ஏன் அதை வந்து போற்றி நமது இனத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு சொன்னால், உலக வரலாற்றில் ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்து அது கொடுத்த, அதாவது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒருத்தன் வந்து தன்னுடைய 23ஆவது வயதில் 11 நாள் முடிஞ்சு 12ஆவது நாள் வரலையும் துளி நீரும் என்பது கூட குறை, தன்னுடைய எச்சிலை கூட மெழுங்காமல் வந்து இறந்து போகிறான். அப்படின்னா அந்த தியாகத்தை நாம் என்னவென்று சொல்வது? அதே போல் அந்த தியாகத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அப்படிங்கிறது தான் தியாகத்தின் உச்சம் வந்து திலீபன் என்று நாம் போற்றுகிறோம். அந்த நினைவை நாம் போற்றுகிறோம். இதுக்கு இடையில இந்த இது நடந்துக்கிட்டு இல்லையா, திலீபன் அவர்கள் 11ஆவது நாளில் இருக்கிறாரு, இறந்து போயிடுவார். இனி திலீபன் அவர்களினுடைய உண்ணாவிரதம் வந்து தொடர்ந்தால் அவரை காப்பாற்ற முடியாது என்ற நிலை. இந்த நிலையில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் மறுபடியும் வந்து தீட்சித்தை சந்திக்கிறாரு. தீட்சித்தை சந்தித்து, தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை கூட நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம், ஆனால் திலீபனை சந்தித்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம், நாங்கள் கொடுத்ததை இதுவரையிலும் நிறைவேற்றலை, இனி உறுதியாக நிறைவேற்றுகிறோம், உங்களுடைய உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று சும்மா நாளும் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து காதில் எடுத்துக்கிட்டனாலும் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு திலீபன் என்ற ஒரு தியாகி பிழைத்தினாலும் கிடக்கட்டும், அதன் பிறகு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம், நீங்கள் ஒரு பொய்யாவது சொல்லிட்டு வாங்கன்னு தீட்சித் அவர்களை அழைத்த பொழுதும் இந்தியா என்ற ஒரு பெருநிலத்தினுடைய தூதுவராக இருந்த அந்த கொடுங்கோலன் தீட்சித் வந்து அந்த பொய்யை கூட, அதாவது உண்மை இவன் பொய் தான் செய்கிறான், அதை கூட வந்து சொல்ல மறுத்ததன் அடிப்படையில் தான்
இந்த முழு நிகழ்வு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நம்ம மனசில் ஓட்டிகிட்டே பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வியப்பும் மிகப்பெரிய தியாகத்தின் உச்சமும் திலீபன் குறித்தான பார்வைகள் உங்களுக்கு உருவாகும். அதே போல் இந்திய பெருநிலம் தன் நினைத்ததை அடைவதற்காக ஒரு விடுதலை இயக்கத்தை எந்த அளவிற்கு சீட் பண்ணியிருக்கு, ஏமாத்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு புலனாகும். குறிப்பாக ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தமே எப்படி கையெழுத்தானது என்றால், ராஜீவ் பிரபாகரன் என்ற மறைமுக ஒப்பந்தத்தில் உடன்பட்டதுனால தான், புலிகள் தரப்பு உடன்பட்டதுனால தான் அது கையெழுத்தானது என்ற உண்மை பலருக்கு தெரியாது என்பதன் அடிப்படையில் திலீபன் இந்த சம்பாஷணைகள் எல்லாம் இந்த 23 வயதில் தலைவர் அவர்கள் இந்திய பெருநிலத்தினுடைய தூதுவரை எதிர்த்து, உளவுத்துறை அதிகாரியை எதிர்த்து, பிரதமரை எதிர்த்து எந்த அளவுக்கு உறுதியோடு நின்றார் என்பதை அந்த நிகழ்வு நடந்த அந்த ஒவ்வொரு நொடிகளும் உடனே இருந்ததன் அடிப்படையில் தான் இந்த இந்திய பெருநிலம் இப்படி ஏமாத்திருச்சு என்பதை பழிவாங்குவதற்காக தான் இந்தியா ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு அல்ல என்பதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய உண்ணாவிரதத்தை இருந்தார் என்பது இதெல்லாம் இந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு மெய்சிலிருக்கிறது. என்ன சொல்கிறது, இந்த தியாகத்தை மிஞ்சிய ஒரு தியாகம், இந்த தியாகம், அதாவது திலீபன் அவர்களினுடைய தியாகத்தை மீறிய ஒரு தியாகம் இனி பூவி பந்தில் நிகழவே போவதில்லை என்கின்ற ஒரு உணர்வை நம்மளால் அடைய முடியும். வீரனுடைய புனித கனவை சுமந்து அவரனுடைய கனவாக இருக்கின்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சியை நோக்கி நாம் நகர்வதற்கு திலீபனுடைய தியாக வரலாறு நமக்கு ஒரு ஆன்ம பலத்தை தருகிறது என்பதை பதிவு செய்து, எங்களினுடைய குலதெய்வம், எங்களினுடைய தியாக தெய்வம் திலீபனுக்கு எமது வீர வணக்கத்தை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.